அனைவருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். சரியாக 3 மணிக்கு தொடங்குகிற இந்த பட்டிமன்றம் உண்மையிலேயே என்னை பார்த்து சொன்னார்கள், கோவப்படாதீங்க சார்னாங்க. திருமணமாகி 47 வருஷம் ஆகியும் நான் கோவப்பட்ட அர்த்தமே இல்லை. இது இயற்கையாக நடக்கக்கூடியது. நம்ம எதிர்பாராத வகையிலே சில சூழல்கள் மாறுபடும். அதனால்தான் பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்களை கொஞ்சம் பொறுமையானவங்களா பார்த்து நான் போட்டிருக்கேன். வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, சொல்லப்போனால் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த கொண்டாட்டத்துக்கும் குதூகலத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ரொட்டேரியன் மகாவீர் போத்ரா அவர்களே, திருமதி ஜெயஸ்ரீ போத்ரா அவர்களே, சேர்மன் வணக்கத்திற்குரிய வெங்கடேசன் அவர்களே, எனக்கு அன்போடு தொலைபேசி மூலமாக பேசி நெறிப்படுத்திய வணக்கத்திற்குரிய ரொட்டேரியன் ராவ் அவர்களே, நீண்ட நெடுங்காலமாக நான் அவர்களோடு பழகுகிற நட்புக்கு இலக்கணமாக திகழக்கூடிய ரொட்டேரியன் ஐயா நாசர் அவர்களே, ரொட்டேரியன் கண்ணா அவர்களே, மற்றும் இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ரோட்டரி குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். என்னுடைய மாணவர் ஒருவர் பாலச்சந்தர், ரொட்டேரியன் பாலச்சந்தர் என்னுடைய மாணவர். அவர் இங்கே அவரை நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பல இடங்களிலே எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, வெளிநாடுகளில் என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. போகிற இடங்களிலெல்லாம் அவர்களை சந்திப்புகிற போது வருகிற ஒரு மகிழ்ச்சி, கடந்த காலத்தை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சேவைக்கு தேவை பணமா மனமா என்ற தலைப்பு. கொஞ்ச நேரம் கடந்திருந்தாலும், இந்த அரங்கத்தில் கொஞ்சம் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும், எண்ணத்தில் வலிமையானவர்கள் என்று உங்களை நாங்கள் பெருமையாக கருதி உங்களை நம்பிதான் இந்த பட்டிமன்றத்தையே நாங்கள் தொடங்குறோம். நாங்கள் பேசி ஜெயிக்கிறது இல்லை. இது நாங்கள் இந்த பட்டிமன்றம் ஜெயிக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு. சமீபத்தில் ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்க, யார் அதிகமாக மகிழ்ச்சியில் கை தட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் கூடுகிறது என்று ஒரு அறிவியல் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில பங்கு பெற்று போகிறவர்களுக்கு யார் யாருக்கு 10 வருஷம் கூட வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கை தட்டுங்க. அதில் ஒரு அறிவியல் உண்மை இருக்கு. நாங்கள் இங்கே படப்பை பக்கத்தில் கரசங்கால்னு ஒரு ஊர். இந்த கரசங்காலில் மகா சிவராத்திரிக்கு ஒரு தடவை, நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி இருக்கும், என் தலைமையில தான் பட்டிமன்றம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருப்பாங்க ஐயா. ஒருத்தர் கூட கை தட்டலைங்க. ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன் மக்கள் கை தட்டவே இல்லைன்னு கேட்டேன். அப்புறம்தான் நம்ம சசிகுமார் இறங்கி போய் அப்படியே ஒரு ரவுண்டு வந்தார். ஐயா இப்பத்திக்கு கை தட்ட மாட்டாங்கன்னாரு. ஏன்னு, ஒரு கையில புளி சாதம், ஒரு கையில தயிர் சாதம், அவங்க எப்படிங்க கை தட்டுவாங்கன்னாரு. அப்படிலாம் நாங்கள் பல மேடைகளில பார்த்துருக்கிறோம். அருமையானவர்களே, உண்மையிலேயே ஒவ்வொரு ரொட்டேரியன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் ஒரு வாழ்த்தை தெரிவிப்பதிலே பெருமை அடைகிறேன். எல்லோரும் ரோட்டரி கிளப்புக்குள்ள நுழைந்து விட முடியாது. யாரையெல்லாம் அந்த இயக்கத்தில் இணைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அவர்கள் மட்டும்தான் அங்கே அந்த ஆலயத்துக்குள் வர முடியும். நீங்கள் தேவாலயத்துக்கு போனா ஒரு பிரிவை தனியா போகணும், பள்ளிவாசலுக்கு போனா தனியா போகணும், கோவில்களுக்கு திருக்கோவில்களுக்கு போனா தனியா போகணும். ஒட்டுமொத்த ஒரு கடவுளுடைய ஆலயத்திற்கு, ராஜ்யத்திற்கு, சாம்ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்றால் ரோட்டரி அமைப்பில் தான் வர வேண்டும் என்கிற பெருமிதம் ஒவ்வொரு ரோட்டரி குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிற பெருமையை பாராட்டி
நேரத்தின் அருமை கருதி கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துல முடிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நேரம் பேசினோம் என்பது முக்கியமில்லை, என்ன பேசினோம் என்பதுதான் முக்கியமானது என்பதனாலே இது ஒரு சன் டிவி ப்ரோக்ராமே நான் மாதிரி நினைச்சு நாங்க நடத்துறோம். வாழ்க்கையில உங்களை நான் அன்பா கேட்டுக்கிறது ஒண்ணுதான். இந்த தலைப்புக்கு நான் முதல்ல போகல. எதையுமே நம்ம ரசிக்க பழகணும்னு ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். குற்றமே நடந்தாலும் குறைகளே நடந்தால் கூட அது நிறையாக பார்க்கக்கூடிய, மகிழ்வாக பார்க்கக்கூடிய மனோபாவத்தை நாம் பெற்றுவிட்டால் வாழ்க்கை முழுவதும் நாம் தான் ஜெயித்து கொண்டிருப்போம் என்பதிலே நான் முழு நம்பிக்கை உடையவன். அதனால எந்த ஒரு சிறப்பும் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு மனிதனுடைய மனதினுடைய உயரத்தை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கையே அமைகிறது. இங்க எங்க மாணவரோட நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, சமீபத்தில் 2 மாசத்துக்கு முந்தைய கும்பகோணத்தில் ஒரு கோயிலில் மீட்டிங் பேசுறதுக்காக போனவன், அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், 2 மணி நேரம் டைம் இருக்குதுன்ன உடனே கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு ஒரு கடையில் போய் தேங்காய் பழம் அர்ச்சனைக்கு எல்லாம் கொடுப்பான்னு எல்லாத்தையும் கொடுத்தவன் அங்கே வெத்தலைப்பாக்கு இல்லை. தம்பி வெத்தலைப்பாக்கு முக்கியமானது இல்லையான்னு பக்கத்து பெட்டி கடையில் போய் கேளுங்க சார்ன்னார். அங்கே போய் 5 ரூபா நோட்டை கொடுத்துட்டு சீக்கிரம் கொடுப்பான்னு அவன் 3 வெத்தலையும் 2 பாக்கும் வச்சான். நான் அவனை பார்த்து கேட்டான், தம்பி ஏன் தம்பி 5 ரூபாய்க்கு 3 வெத்தலையும் 2 பாக்கம் வைக்கிறியா, கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு. அந்த கடைக்கார தம்பி சொன்னார், நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் அந்த கடை வைக்கிறேன்னாரு. அப்போதான் நான் கேட்டேன், நீ எங்கே படித்தேன்னு கேட்டேன். குரோம்பேட்டையில் உங்ககிட்ட தான் படித்தேன்னாரு. ஏவாது எங்கள் சித்தப்பா புண்ணியத்தில் இந்த கடை வச்சுன்னு காலத்தை ஓட்டுறேன்னாரு. எதையுமே நம்ம ரசிக்க பழகணும்னு ரொம்ப ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு எல்லாமே ரசனையெல்லாம் போச்சுங்க. பாரதி இடத்துல எனக்கு பிடித்தமான வரி, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று. அவர் வறுமையிலே வாடியிருந்தாலும் கூட வறுமைக்காக அவள் பாடவில்லை. உப்புக்கும் பருப்புக்கும் புளிக்கும் நான் பாடமாட்டேன், இந்த தேசத்தின் விடுதலைக்குத்தான் நான் பாடுவேன்னு பாடினவர் இவர். சாதாரணமானதில்லை. 39 வயதிலே படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. ஒருத்தர் பார்க்க வந்தவர் கேட்டாரு, உன் தலையிலும் முடி நரைக்கவில்லை, மீசையிலும் நரைக்கவில்லை, தாடியிலும் நரைக்கவில்லை, ஒரு வெள்ளை முடி வருவதற்கு முன்பாக வாழ்க்கைக்கு திரை போட்டுக் கொள்ளுகிறாயே பாரதின்னு கேட்ட போது அவர் சொன்னார், இந்த கருப்பு சாம்ராஜ்யத்தில் ஒரு வெள்ளையன் வருவதற்கு முன்பு இந்த பாரதி உயிர்விட வேண்டும் என்று. அங்கே கூட தேசபக்தியை வெளிப்படுத்தினான் என்றால் அந்த மனம் நமக்கு வேண்டும். இப்ப நமக்கு சேவையையும் பணத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. பணம் தேவையா மனம் தேவையான்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் அடிப்படை மனிதனுக்கு மனம் என்று ஆன்மீகம் சொல்லுகிறது, அறிவு என்று அறிவியல் சொல்லுகிறது. அதனால்தான் நான் போகிற இடங்கள் எல்லா இடங்களிலுமே நான் பார்த்து ரசிப்பேன். அது இன்னைக்கு வந்திருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா செல்போன் உலகமாக போச்சு. இப்போ புது மொழியே எழுதிட்டான். செவிக்கு அழகு செல்போன் எழுதி வச்சிருக்கான் ஒருத்தன். செவிக்கு அழகு செல்போன் எழுதி வச்சிருக்கிறான். அன்னைக்கு ஒன்றை நான் நினைவுபடுத்துறேன், செல்போனை உள்ளங்கையில வச்சிருந்தா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும், அதை கீழே வச்சு பாருங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி இன்னைக்கு அத்தனை பேரையும் ஊமையாக்கியதுதான் உண்மை. எல்லாரும் பார்க்கிற கருவியாக அது மாறி போச்சுங்க. நீங்க நம்பணும், ஒரு 6 மாசத்துக்கு முந்தைய ஒரு அம்மா ராத்திரி 12:30 மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது. தாய்மார்கள் போச்சுக்கப்படாது. 12:30 மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது, பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. வீட்டுக்காரரை எழுந்து கேட்டார், அந்த அக்கிரமமா இல்லை? அர்த்தராத்திரில யாரையும் பார்க்க போறாங்க மேக்கப் பண்ணிக்கிறேன்னு. வாயை மூடிம்படியா செல்போன்ல ஃபேஸ் லாக் வச்சுக்கிறேன், உத்து பார்த்தா அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போலுக்குது. நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நீ கம்முன்னு படுன்னுச்சு. அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்தான். நீ ஏன் சிரிக்கிற, என்ன நீயும் கிண்டல் பண்றியான்னு கேட்டான். அந்த அம்மா கேட்டது, இல்லை இல்லை ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக பிடிக்கல, நான் உன் கூட 10 வருஷமா குடும்பம் பண்றேன்னு என்னை கொஞ்சம் கருணையோட பாருன்னா. இன்னைக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க கையில செல்லை கொடுத்துட்டு அதை வேடிக்கை காட்டி நமக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னு வளர்த்ததே நாம தான். இப்ப வளர்ந்த பிறகு செல்போனை பார்க்காதுன்னு தடுக்கிறது நாம தான். இன்னைக்கு வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு உலகமா இருக்குது. யாரை எப்படி பார்க்கறதுன்னு கூட நமக்கு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா சிக்னல்ல பயணம் பண்ணும்போது, கார்ல போறோம், பைக்கில் போறோம், ஸ்கூட்டர்ல போறோம், அந்த சிக்னல் போட்டிருப்பான். எல்லோ சிக்னல் வந்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பைக்கை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நாளைக்கு கூட செக் பண்ணி பாருங்க. எல்லோ வந்ததான் அடுத்தது கிரீன் வந்துடும்னு ஒரு பைக்கில் பறந்துருவான். அவன் தான் போறானேன்னு நம்ம ஆளுங்களுக்கு ஒன்று. ஃப்ளைட்டு கூட பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆகி போச்சு பிற்பாடு யார் ஒருத்தர் முதல்ல எழுந்திருக்கிறாங்களோ அவன் எழுந்துனா மலமலன்னு எல்லாம் எழுந்துருவாங்க.
கேட்டத்தை ஓப்பன் பண்ணானா இல்லையான்னு கூட பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி அந்த எல்லோ சிக்னலுக்கு அடுத்து மஞ்சள் கிரீன் வந்துரும்ன்ற நம்பிக்கையில் அவன் முன்னாடி பாய்வான் பாருங்க, அவனை நம்பி பின்னாடி 4 பேர் போயிடுவான். அப்படிதான் தேனாம்பேட்டை சிக்னலில் தாண்டி 4 பேர் ஃபாலோ பண்ணி போயிட்டான். பின்னாடி ஃபாலோ பண்ணி போன 4 பேரையும் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஓரம் கட்டிட்டார். ஓரம் கட்டின உடனே அதில் ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் பாஞ்சிக்கிட்டு போனான்னு வேகமாக, அவனை ஏன் பிடிக்கல? அவரை எப்படிடா பிடிக்க முடியும்? எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவே அவர் தான். டெய்லி இப்படி தான் முன்னாடி போவார், அவரை நம்பி 4-5 பேர் பின்னாடி போவான். ஒரு நாளைக்கு 5-6 தடவை இப்படி தான் போவார். நாங்கள் கேஸ் பிடிச்சி ஃபைன் பண்ணுவோம். அவரை எப்படிடா நாங்கள் பிடிக்க முடியும்னா? அதனால் வாழ்க்கையில் எது எங்கே எப்படி என்ன நடக்குதுன்றதுனாலும் அது கேட்டு குறையாக இருந்தாலும் கூட நிறையாக பார்த்து பழகக்கூடிய ஒரு நிலைமையை நாம் உருவாக்கி கொண்டால் மனிதனுடைய மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் திளைக்குமானால் அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கி பயணப்பட முடியும். மனிதனுடைய மனத்தின் உயரம்தான் அனைத்து வெற்றிகளுக்கும் காரணம் என்றுதான் பல பெரியவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகிற மிகப்பெரிய உண்மை. ஒரு நிருபர் போய் கேட்குறாரு, ஒரு டாக்டர் போய் கேட்டார், டாக்டர் சார் நீங்கள் ஒரு BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டார். 1 வருஷம் நான் சம்பாதிக்கணும்னாரு. ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார், சிவில் இன்ஜினியரை கேட்டபோது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நான் கஷ்டப்படணும்னாரு. ஒரு கிரிக்கெட் வீரரை போய் கேட்டார், 1 டே மேட்ச் போதும், ஒரே நாளில் நான் BMW கார் வாங்கிடுவேன்னாரு. அப்போ ரத்தன் டாட்டா இருக்கிறாரு. ரத்தன் டாட்டாவை போய் கேட்டாங்க, நீங்கள் BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டார். அப்போ ரத்தன் டாட்டா என்ன சொன்னார், 5 வருடங்கள் ஆகும்னாரு. ஆச்சரியப்பட்டு போயிட்டான் அந்த நிருபர். என்னையா டாக்டர் 1 வருஷத்துலன்றாரு, இன்ஜினியர் 8 மாதம்ன்றாரு, கிரிக்கெட் வீரன் 1 டே போதும்ன்றான். நீங்கள் இவ்வளோ பெரிய மல்டி மில்லியனர், உலக பெரிய பணக்கார தொழில் அதிபர், உங்களுக்கு போய் 5 வருஷம்னு கேட்குறீங்களே? அப்போ ரத்தன் டாட்டா சொன்னார், BMW கார் கம்பெனி எவ்வளோ பெருசு, அந்த கம்பெனியே வாங்கணும்னா 5 வருஷம் ஆகும்னாரு. அவனும் காரோட நின்னான், அவர் தான் கம்பெனியை நோக்கி நிற்கிறான்னா மனிதனுடைய மனதின் உயரம்தான் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொன்னார். வெள்ளத்தனைய மலர்நீற்றம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொல்லியிருக்கிறார்னா அந்த மனதையும் ஒரு பக்கம், அவன் சம்பாதிக்கிற பணத்தையும் இன்னொரு பக்கமாக இங்கே எடை போடப்படுகிறது. அன்னைக்கு கூட ஒருத்தன் பணத்தை பார்த்து சொல்றான், நீ ஆஃப்டர் ஆல் ஒரு துண்டு பேப்பர் உனக்கு எவ்வளவு உலகத்தையே ஆட்டி படைக்கிறேன்னோ அந்த துண்டு பேப்பர் அவனை பார்த்து சொல்லிச்சு, நான் துண்டு பேப்பர் தான், நான் எவ்வளவு அழுக்கானாலும் எவ்வளவு கசங்கினாலும் டஸ்ட்பின் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அங்கே போடப்படாத ஒரே ஒரு உயர்ந்த பொருள் நான் தான் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுனா. பணமில்லாமலும் வாழ முடியாது, மனமில்லாமலும் வாழ முடியாது. ஆனால் 2ம் இருந்தால்தான் எது சிறக்கும் என்று கேட்ட கேள்வி, சேவை என்பது பலருக்கு தேவை. நமக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவைகள் வேறு, பிறருக்கு செய்கிற சேவைகள் வேறு. அந்த சேவைக்கு மனம் வேண்டுமா பணம் வேண்டுமா என்பதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. பணமே என்ற அணி இப்பொழுது உங்கள் ஆதரவோடு தொடங்குகிறது. பாராட்டுதலுக்குரிய அன்பு தம்பி ஒரு வழக்கறிஞர், அவர் விருத்தாசலத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு வழக்கறிஞர். அண்மையிலே கூட தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவருடைய தலைமையிலே கடந்த தீபாவளி தினத்தன்று அவர் பட்டிமன்றத்தில் பங்கேற்று பேசியிருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு பணமே என்ற அணியிலே தன் வாதத்தை தொடங்குவார். பேச்சாளர்களுக்கு உங்கள் அனுமதியோடு ஆளுக்கு 5 நிமிடம் வழங்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் கருத்தை சீர்தூக்கி நிறுத்தி பிறகு நீங்கள் அனுமதித்தால் ஒரு 5 நிமிடம் நான் எடுத்துக்கொண்டு ஒரு தீர்ப்புன்னு நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் யார் தீர்ப்பை யார் மதிக்கிறாங்கன்றது அது வேற. இருந்தாலும் அது சொல்ல வேண்டிய கடமை என்பதனால இன்றைக்கு இப்பொழுது அருண் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். ஏ ஃபார் ஆப்பிள் என்கிறது இங்கிலீஷ், ஆ என்றால் அம்மா என்கிறது நம் அழகு தமிழ். ஆப்பிளில் ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ், அம்மாவில் ஆரம்பிக்கிறது தமிழ். தமிழுக்கு வணக்கம். ரோட்டரி சங்கத்தினுடைய உங்கள் அனைவருக்கும் பெரும் வணக்கம். போற்றுதலுக்குரிய நடுவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். ஒரு அவையினுடைய மதிப்பு அங்க இருக்கிற ஆட்களின் எண்ணிக்கையை பொறுத்து கிடையாது, அங்க இருக்கிற மூளைகளின் எண்ணிக்கையை பொறுத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உலகத்தினுடைய ஆக சிறந்த அவை எங்க இருக்கிறதுன்னு சொன்னா அது நம்ம முன்னாடி இங்கதான் இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. பிள்ளையார் கோயில் இல்லாத தெருவும் கிடையாது, ரோட்டரி சங்கம் இல்லாத ஊரும் கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நவரத்னா மாநாடு மிக சிறப்பான வெற்றி. 6 வயது முதல்
60 வயது பாட்டி வரை இந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க. ஒரு அம்மா குச்சி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டி உள்ள வந்ததை போட்டோ போட்டிருந்தாங்க. நம்ம பேஜில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட சிறப்பான உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா, வாழ்க்கையில சேவை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா தேவை பணமே அப்படின்ற உண்மையை பேச நான் வந்திருக்கேங்க ஐயா. எதிரடியில மனமே அப்படின்னு சொல்லி 2 பேர் சேவை பண்ண வந்திருக்காங்க பாத்தீங்களா ஐயா. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க எதுவுமே கொடுத்து அனுப்பக்கூடாதுங்க. 2 கைத்தட்டலை மட்டும் நீங்க கொடுத்து அனுப்பணுன்ற வேண்டுகோளை வைத்துக் கொண்டு, இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜனுக்கு அப்புறம் நமக்கு அதிகமா தேவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பணம் மட்டும்தான். காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார் என்றால் காந்தி நோட்டுக்காகத்தான் இன்றைக்கு இந்த நாடே பாடாய்ப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இங்க எல்லாமே பணம் தான் தீர்மானிக்கிறது. இப்ப என்கிட்ட நல்ல மனசு இருக்குங்கய்யா. ஐயா, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு கார் இல்லை, உங்க பொண்ணை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? போடா லூசு பையல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னா இங்க எல்லாமே பணம் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் உலகத்துல சேவையே செய்ய முடியும் அப்படின்றதுதான் உண்மையே. நான் சில விஷயங்கள்லாம் சொல்றேன், அது உண்மைனா நீங்க கைத்தட்டுங்க. காலைல ஏஞ்ச உடனே தொப்பையை குறைக்க ஒன்னா பணக்காரர், பால் வாங்க ஒன்னா மிடில் கிளாஸ், தண்ணி பிடிக்க ஓடனா ஏழை, ட்ரெஸ் எடுத்துட்டு விலைய பார்த்தா பணக்காரர், விலைய பார்த்து ட்ரெஸ் எடுத்தா ஏழை, நகையை வாங்கி வீட்டில் வச்சா பணக்காரர், நகையை வாங்கி பேங்க்ல வச்சா மிடில் கிளாஸ், நகை கடையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அவர் ஏழை. பணக்காரர் நகையை வாங்கி தீபாவளி கொண்டுவார், ஏழை நகையை அடமான வச்சுதான் தீபாவளி கொண்டாடுறார். சொத்து இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவங்களுக்கு சொத்து பிரச்சனை. பணக்காரருக்கு வருமான வரி பிரச்சனை, ஏழைக்கு வருமானமே பிரச்சனை அப்படின்னு சொன்னா இங்க வாழ்க்கையில எல்லாமே தீர்மானிப்பது பணம் மட்டும்தான். ஒருத்தர் நல்ல மனசு இருக்குன்றதுக்காக வறுமை எடுக்கிறவனை பார்த்து ஐயோன்னு பரிதாபப்படுறதுல என்ன பயன் இருக்க போகுது? அந்த வறுமை எடுக்கிறவனுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதுனால அங்க பணம் தேவைப்படுகிறது, நோயாளிக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதுனால அங்க பணம் தேவைப்படுகிறது, உடுத்த துணியே இல்லாத ஒருத்தருக்கு உடுத்த துணி வேண்டும் என்றாலும் கூட அங்க பணம் தான் தீர்மானிக்கிறதுன்னு சொன்னா யார் ஒருவரிடம் நல்ல பணம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் நல்ல சேவை செய்ய முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கு மதிப்பிற்குரிய ரோட்டரி சங்கத்தினுடைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் மனம் படைத்த வள்ளல்கள். அது மட்டும் போதுமா? இவங்ககிட்ட நல்ல பணம் இருக்கிறதுனால தான் அது மக்களுக்கு கொண்டு போய் உதவ முடியுது. இன்றைக்கு எத்தனையோ முகாம்கள் நடத்தி எத்தனையோ ஊர்கள்ல எல்லாரையும் நல்லா வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு அந்த பணம் அப்படின்ற ஒண்ணுதான். ஐயா, இவங்க எதிரணியில மனம்னு பேச வந்திருக்காங்கல்ல, அதுக்கு பேர் ஒரே வார்த்தை தான், மனம் மட்டும்தான். ஆனா பணத்துக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? காசு, பணம், துட்டு, மணி, டப்பு, டாலர், தங்கம், வெள்ளி, வைடூரியம், பிளாட்டினம், செய்கூலி, சேதாரம், சம்பளம், கிம்பளம், லஞ்சம், பரிசு, ரொக்கம், அமௌண்ட், ஃபீஸ், அட்வான்ஸ், போனஸ், இன்கிரிமெண்ட், பிஎஃப், டிஸ்கவுண்ட், செட்டில்மெண்ட், அசல், முதல், வட்டி, வந்த வட்டி, வராத வட்டி, தந்த வட்டி, கந்து வட்டி, ருப்பீஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் அப்படின்னு பணத்துக்கு எத்தனை பேருங்கய்யா? இவங்க எதிரணியில சொல்ற மனம்ன்றதுக்கு ஒரே ஒரு பேர் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா இந்த பணம் தான் இந்த உலகத்தையே வாழ வைக்குது. இப்ப நல்ல மனசு வச்சுட்டு என்ன யூஸ்? இப்ப யாராவது ஒருத்தர் பார்த்து எப்படி இருக்கீங்க கேட்டா யாராவது நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கான்றான். என் புண்ணியத்துல நானே நல்லா இல்ல, நீ ஏன்டா நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி இருக்குது. இங்க பணம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையை வாழவே முடியுங்கய்யா. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போயிருந்தேங்கய்யா. ஒரு ஜமீன்தார் ஓவியம் மாட்டியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவுன்னு கேட்டேன். 1500 ரூபான்னாங்க. என்கிட்ட 500 ரூபாய் இல்லை. சரி, அந்த 500 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து வாங்கி போட்டு ஒரு வாரம் கழிச்சு போறேன். அந்த ஜமீன்தார் ஓவியத்தை வேற யாரோ வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. நம்ம வாங்கணும்னு நினைச்ச ஓவியம் யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்களேன்னு கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு போறேங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுல நான் வாங்கணும்னு நினைச்ச அதே ஜமீன்தார் ஓவியத்தை அங்க மாட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் தெரியாத மாதிரி கேட்டேன், மச்சான் இவர் யாருடான்னு. அதுக்கு அவன் சொன்னான், அவர் எங்க தாத்தாடா, அந்த காலத்துல பெரிய ஜமீன்தாரு அப்படின்னா. நான் நினைச்சேன் அன்னைக்கு 500 ரூபா மட்டும் இருந்தா அவர் ஏன் தாத்தாவா இருப்பாரு அப்படின்னு சொல்லி. இந்த பணம் இருந்தாதான் வாழ்க்கையில் இன்றைக்கு உலகத்துல எல்லாமே செய்ய முடியும். இங்க பர்த் சர்டிஃபிகேட்ல இருந்து டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே இங்க பணம் தேவைப்படுகிறதுங்க. நான் 2 பேரை வச்சு என்னுடைய உரையை முடிக்கிறேங்கய்யா. மதுரையில அப்பள வியாபாரி ராஜேந்திரன் 1.25 கோடி ரூபாய் மதுரை அரசாங்க பள்ளிகளுக்கு நிதியுதவி கொடுத்தார். பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா ஐயா நேரடியா போயிட்டு அவருக்கு பொன்னாட போட்டி வாழ்த்து தெரிவித்து வந்தார். அந்த மதுரை அப்பள வியாபாரி ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா பெருசா படிக்கல, ஒரு 5ஆம் வகுப்பு கூட படிக்காத ஒரு நபர் அவ்வளவு பள்ளிகளுக்கு பணம் கொடுத்துருக்காரு. எப்படிங்கன்னு கேட்டேன். நான் நிறைய சம்பாதிச்சேன் தம்பி, நான் அப்பள வித்து சம்பாதிச்சல நிறைய பணம் எனக்கு சேர்ந்துச்சு. அந்த பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுன்ற மனசு எனக்கு வந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த பணத்தை கொடுத்தேன். இன்னும் என்கிட்ட 20 கோடி ரூபாய் இருக்கு, அந்த 20 கோடி ரூபாய்க்கும் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா அவர்கிட்ட அங்க பணம் இருக்கனால தான் அந்த சேவை செய்யக்கூடிய மனசே அங்க வந்துச்சு. நிறைவா என் பேச்சு இப்படி வச்சு முடிக்கிறேன். நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்
பாகிஸ்தான்ல ஒரு 6 வயசு குழந்தைக்கு இதயத்துல ஓட்டை. இதயத்துல மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும். உலகத்துல எங்க கம்மியா பண்றாங்கன்னு பார்க்கும்போது இந்தியாவில் எங்க கம்மியா பண்றாங்கன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்து இந்த பாகிஸ்தான் 6 வயசு குழந்தைக்கு இதயத்துல ஓட்டைக்கு 6 மாத காலம் இங்க தங்கியிருந்து இதய மாற்றறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெறுகிறது. நடைமுடிந்து போகும்போது அந்த பாகிஸ்தான் தந்தை கிட்ட நம்ம இந்திய பத்திரிகைகள் எல்லாம் சுத்தி நின்று மைக்கு நீட்டி கேட்டாங்களாம், இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு. அதுக்கு அந்த பாகிஸ்தான் தந்தை சொன்ன பதில் தான் இந்தியா எப்படிப்பட்ட நாடு என்பதற்கு சான்று. நாங்கள் அங்கிருந்து வரும்போது பாகிஸ்தானியராக வந்தோம், இங்கிருந்து செல்லும் போது இந்திய இதயங்களுடன் செல்கிறோம்னு சொன்னாங்கன்னு சொன்னா, இந்தியா அப்படிப்பட்ட சேவை புரிந்ததுக்கு காரணம் அந்த தொகை இங்க கம்மியா இருக்குன்றதுனால தான். இங்க எல்லாமே பணத்தை வச்சுதான் வாழ்க்கையை முடிவு பண்ணுது. நிறைவா இப்படி வச்சு முடிக்கிறேன். கோயிலுக்குள்ளே போடப்படும் காணிக்கை உங்களை மனிதனாக்கும், கோயிலுக்கு வெளியே செய்யக்கூடிய இது போன்ற பணிகள் உங்களை புனிதனாக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு வாழும் கடவுளாக அமர்ந்திருக்கிற இந்த ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே நல்ல மனம் படைத்தவர்கள். அதையெல்லாம் தாண்டி இவங்க நல்ல பணம் படைத்தவர்கள் என்பதால் தான் அந்த பணம் மக்களுக்கு போய் சேர்க்கிறது என்று சொன்னால், வாழும் அன்னை தெரசாளர்கள் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி சேவை செய்வதற்கு கண்டிப்பாக தேவை பணமே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருண் அவர்கள் சொன்னாங்க, காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார், நாமெல்லாம் நோட்டுக்காக பாடுபடுறோன்னார். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே நான் சொன்ன மாதிரி பாருங்கள், 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு அப்படியே வரிசையாக வைங்க. எல்லா படத்துலேயும் காந்தி ஒரே மாதிரி தான் சிரிப்பார். நாம தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம் இல்லையா? 5 ரூபா கொடுத்தா சிரிக்கவே வர மாட்டான், 500 ரூபாய் கொடுத்தா ரொம்ப சிரிப்பான். அப்போது நமக்கு கால அளவில் நம்ம சமுதாயம் எப்படி மாறுபட்டு கிடக்கிறது. ரொம்ப அழகாக அருமையாக பேசினார். நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க, உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறோம். அருமையாக கவனித்து எங்கே கை தட்டணுமோ அங்கே கை தட்டுறீங்க. சில நேரங்களில் நமக்கு கவனம் போயிடும். அன்றைக்கி ஒரு கம்பெனியில் ஒரு அம்மா லேட்டாக வராங்க. மேனேஜர் கேட்டார், ஏமா லேட்டாக வரேன்னாரு. போகும்போது சீக்கிரம் போயிடும் சார்னுச்சு அந்த அம்மா. சரி சரி போமான்ட்டார். ஏன்னா அவர் என்ன கவனிச்சாருன்னு தெரியல. நாம் ஒரு செகண்டு கூட நம்ம கவனமாக இருக்கணும். பட்டிமன்றத்தை பொறுத்தவரை தம்பி அருண் ரொம்ப அழகாக பேசினார். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தெம்பாக இருக்கும். இது பேசுறதுக்காக கைத்தட்டல் இல்லை, அவர் வந்து 1 மணிலேருந்து காத்திருந்தாருங்க, அதுக்காக தான். ஆமாம், இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் பேராசிரியர் சசிகுமார் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிறார் நம்ம நிகழ்ச்சிக்காக. அன்பிற்கினியவர்களே, உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உலக அதிசயம் என்றால் அது ஒன்றுதான், அது நம் தாய்மொழி தமிழ்தான் என்று இந்த மாமன்றத்திலே சொல்லிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து, எங்களுடைய நடுவரை பற்றி ஒரே ஒரு வரி: அலைகளே விரிந்த நெற்றி, அறிவிலே முதிர்ந்த தோற்றம், விழியிலே அன்பு தேக்கம், விழிப்பிலே பாசத்தாக்கம், ஒளியிலே தோய்ந்த நெஞ்சம், முத்தமிழ் நாவில் கொஞ்சம் எங்கள் பட்டிமன்ற பாவலர் நடுவர் அவர்களுக்கு இந்த அரங்கு நிறைந்த ஒரு கைத்தட்டலை அவருக்கு வாழ்த்தாய் சொல்லிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அருண் தம்பி வந்து பேசினாப்ல, அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்கய்யா. ஏன் தெரியுங்களா? ஈக்களுக்கு பல்லு கிடையாது, தேளுக்கு காது கிடையாது, செலந்திக்கு எலும்பு கிடையாது, மண்புழுவுக்கு கண்ணு கிடையாது. நம்ம அருண் பேச்சுல உண்மை கிடையாது. ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கு. தம்பிக்குங்கய்யா கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. அதனால அது பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும். எனக்கு 16 வருஷம் ஆயிடுச்சு, பக்குவப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆகி ஒரு மாசம் தான் இருக்கும். என் மனைவி எங்க மாமியாருக்கு அவங்க அம்மாக்கு போன் பண்ணா, அம்மா இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்காருக்கு உப்புமா பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அதையே பழக்கப்படுத்துறீ. உப்பு ரெடியா இருக்குமா? எந்த மாவை கலக்கிறதுன்னு கேட்டா பாருங்க. அன்னைக்கு கலங்கி போனவன் தான் நானு. அதுக்கப்புறம் செகண்ட் காட்சி, 2வது காட்சி, ஒரு 10 வருஷம் கேப்ல அன்னைக்கு என்ன பார்த்து கேட்டா, ஏங்க இன்னைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு உப்புமா ஓகேவா அப்படின்னா, நான் சமாளிச்சேங்க ஐயா. சமாளிக்கணும்ல. நான் சொன்னேன், ஏமா எனக்கு ஓகே, நம்ம பசங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுக்கம்மா, பிடிக்குதான்னு கேட்டுக்கம்மா. அதுக்கு சாமர்த்தியமா ஒரு பதில சொன்னா பாருங்க,
பசங்களுக்கு மாவு இருக்கு, உனக்கு தான் கேட்டேன் அப்படின்னா. இது கூட பரவாயில்ல, சரின்ட்டு உப்புமா கொண்டாந்து வச்சா. வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டா, சார் நான் இந்த மன்றத்துல சொல்றேன் சார், அந்த கேள்விக்கு மட்டும் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எந்த ஆண்மகனாலும் பதில சொல்ல முடியாது. உப்புமா கொண்டாந்து தட்டுல வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டா, நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சார், நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னும் 2 கரண்டி வைப்பா. நான் நல்லா இல்ல அப்படின்னா அந்த கரண்டியாலேயே 2 வைப்பா. ஏன்னா இதுக்கு என்னடா, இதுக்கு சேவைக்கு என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு யாரும் கேட்கிறாப்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவன் அரிசியில யாரு பேர் வேணாலும் எழுதலாம், ஆனா அது உப்மாவா பிரியாணியான்னு முடிவு பண்ணது யாருன்னு சொன்னா அவன் கட்டிருக்கிற மனைவியோட மனசுதான் காரணம். சார் அப்புறம் அவர் வந்து சொன்னார், பாகிஸ்தான்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு உண்மை நிகழ்வை இந்த மன்றத்துல நான் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துக்கலன்னு நினைக்கிறேன் சார். சேவை என்பது சாதாரண விடயம் அல்ல தோழர்களே, சேவை என்பது சாதாரண விஷயமே அல்ல. நடந்த சம்பவம் போன வருடம் இதே இப்ப ரமலான் மாதம் நடக்குது. இஸ்லாமிய தோழர்கள் எல்லாம் இங்க வந்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியல, ஒரு சிலர் இருக்கலாம். போன வருடம் ரமலான் மாதத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வை மட்டும் நான் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துக்கிறேன் சார். அஸ்ஸாம் மாநிலம் தௌகாத்தியா அப்படிங்கிற ஒரு ஊரு, ஒரு அரசு மருத்துவமனையிலே 2 நண்பர்கள் பணிபுரிகிறான். ஒருத்தன் பேரு முகமது பனாவுல் அகமது அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியன், இன்னொருத்தன் தஸ்வத் பகவதி என்கின்ற ஒரு இந்து. 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஒரு நாள் பகவதி வந்து சோர்வா வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துருந்தான். அப்ப பனாவுல் அகமது வந்து கேட்டான், ஏண்டா மாப்பிள்ள சோகமா இருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். ஒண்ணும் இல்லப்பா, ஒரு வயசான ஒரு மூதாட்டி அழைச்சிட்டு வந்தாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல இருக்கு, அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு, நான் கொடுத்துட்டேன், இன்னும் ஒரு பாட்டில் இன்னும் ஒரு கொஞ்சம் ரத்தம் கொடுத்தா அந்த அம்மா பொழைச்சுக்கிட்டா அப்படின்னாங்க. நான் வேணா தரேன்டா, உன் பிளட் குரூப் தானடா எனக்கும், நான் தரேன்டா அப்படின்னு பனாவுல் முகமது வேகமா சொன்னான். இல்லடா எப்படா கொடுக்க முடியும், இது நோம்பு டைம் ஆச்சாடா அப்படின்னா. இல்ல இல்ல நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பனாவுல் முகமது என்ன பண்ணான்னா தன்னுடைய ரத்த தானத்தை கொடுத்தான். ரத்த தானம் முடிஞ்சிச்சு, அந்த அம்மா பொழைச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரத்த தானம் முடிஞ்சோடனே குடிப்பதற்கு ஒரு பழச்சாறு கொடுப்பார்கள். இவன் நோம்பு இருக்கிறான், பழச்சாறை அருந்தினான். அந்த அம்மா பொழைச்சாச்சு. 2 பேரும் அன்னைக்கு ஆபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வெளியில வராங்க. கையை பிடிச்சிட்டு பகவதி பனாவுல் முகமதுடைய கையை பிடித்து கொண்டு அழுகிறான். ஏண்டா அழுகுறேன்னா, என்னால இன்னைக்கு உன்னுடைய நோன்பு கெட்டு போயிடுச்சடா, உன்னால நோன்பு வைக்க முடியலையடா அப்படின்னு பனாவுல் முகமது போய் பகவதி சொன்ன பொழுது பனாவுல் முகமது பகவதியை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா நடுவர் அவர்களே? என்னுடைய நோன்பு இன்று தவறி இருக்கலாம், ஆனால் மனித மாண்பு காப்பாற்றப்பட்டது என்று சொன்னான். என்று சொன்னால் அங்கே தேவை எது என்று நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கொள்ளணும் சார். சார் ஒண்ணும் இல்லை சார், இன்னைக்கு உதவி செய்யறதும் ரைட்டு, உதவி வாங்கி இருக்கிறவனும் ரைட்டு. எப்படி இருக்கான் தெரியுமா? ஒண்ணும் இல்லை, ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஒரு முல்லா ரொம்ப கஷ்டப்பட்டார் சார். உங்களுக்கு முல்லா கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. முல்லா ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்ப அவருடைய நண்பன் என்ன பண்ணா, ஒரு 10 கோழியை வாங்கி சூப்பு வச்சு பொழைச்சுக்கடா அப்படின்னா. உடனே முல்லா என்ன பண்ணார், ஒரு 10-20 கோழியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு சூப் கிச்சன்ல போய் சூப் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கண்ணு வாசனை வருது, சூப் ரெடி ஆயிடுச்சு. கதவுல டக் டக் டக்குன்னு ஒருத்தர் சத்தம் கேக்குது. முல்லா வெளியில வந்து கேட்டார், நீங்க யாருன்னார். எனக்கு தெரியலையாப்பா, உனக்கு கோழி கொடுத்தானே உன் ஃப்ரெண்டு. ஆமா, அவரோட ஃப்ரெண்டு நானு, எனக்கு கொஞ்சோண்டு சூப்பு கொடுப்பான்னா. முல்லா ஆஹா, சூப்பு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்ல கொண்டா சூப்பு கொடுத்தா. குடிச்சிட்டு அவன் போயிட்டான். திருப்பி இன்னொருத்தன் வந்தான், நீங்க யாருன்னா, இப்ப சூப்பு கொடுத்தீங்களே சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாரு, அவர் நண்பருக்கு நண்பர் நான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் சூப்பு கொடுங்கன்னா. இப்படியே 18வது ஆள் ஒருத்தன் வந்தான் சார். நீங்க யாருன்னு முல்லா கேட்டார். நான் நண்பருக்கு 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 நண்பர் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் சூப்பு கொடுங்கடான்னா. இப்பதான் முல்லா புரிஞ்சுக்கிட்டார், நம்மளை ஏமாத்த போறான்டான்னு முடிச்சுக்கிட்டு நேரா கொண்டு வந்து ஒரு பச்சை டம்ளர்ல தண்ணியை கொண்டாந்து முல்லா கொடுத்தான். வாங்கி பார்த்தவன் கேட்டான், என்னையா நான் சூப்பு கேட்டேன் தண்ணியை கொடுக்குறேன்னா. நீ யாருன்னா, நான் நண்பருக்கு நண்பருக்கு நண்பர் வந்திருக்கேன்னு சொன்னல. அப்பதான் உள்ளா சொன்னாரு, இது சூப்போட சூப்பு தண்ணியா தாண்டா இருக்கும், குடிச்சிட்டு போடா அப்படின்னா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படிதான் சார். நான் இந்த தீர்ப்புக்கு எளிமையான அவ்வை பாட்டியை வரவழைத்து உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், அவ்வை பாட்டி தான் அழகா சொன்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடைபழக்கம்னு சொல்லி முடிச்சுட்டா. இதுக்கெல்லாம் பழக்கம் இருந்தால்தான் செய்ய முடியும்னு சொன்னா. ஆனா 3 விஷயம் கடைசியா சொன்னா. என்ன தெரியுமா சொன்னா? நட்பும் தயையும் கொடையும்
பிறவி குணம் என்று சொன்னால் இந்த மூணுத்துக்கும் உடம்புலயே இருக்கணும்டா, அப்பதான்டா செய்ய முடியும்னு சொன்னா அது பிறவி பணம் என்று அவ்வை சொல்லவில்லை, பிறவி குணம் என்று சொன்ன காரணத்தினால் நான் அழகா சொல்லி முடிச்சுக்கிறேன். கை நீட்டி யாசிப்பவனுக்கு நீங்கள் தருவது பிச்சை. கேளாத போதே ஒருவருடைய தேவை அறிந்து நாம் கொடுத்தால் தானம். இந்த உலகத்தில் பிச்சை என்பது சாபம், தானம் என்பது சக மனிதனுக்கு சக மனிதன் வழங்குகின்ற வரம். அது மனத்தால் தான் வரும். அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீடு வாழ்ந்து பல பல தொண்டுகளை செய்து இந்த உலகம் செழிப்புற நீங்கள் வாழ வேண்டும் என்று நல்ல உள்ளங்களை பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். ஒரு மனிதனுடைய நல்ல அடையாளமே அவன் கடைபிடிக்கிற நல்ல மனம்தான். அதுக்கு ஒரு சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், கொடை கூட அவருடைய பழக்கத்தின் காரணமாக தான் அது வழக்கமாக மாறுகிறது. அதுவே நாளடைவில் பண்பாடாக மாறுகிறதுனார். உப்புமாவை பற்றிலாம் சொன்னார். உப்பு ரெடி ஆகுது, மாவு எந்த மாவை கலக்கிறதுன்னு அந்த அம்மா கேட்டுது சொன்னார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஒரு தம்பி போய் ஹோட்டலில் உக்காந்தாரு, டேபிளில் உக்காந்தாரு, சர்வர் தம்பி கொண்டாந்து தண்ணியை வச்சார். தண்ணியை கூட குடிக்கலிங்காம அடுத்த வேகமாக கோவப்பட்டு எழுந்து வெளியே போட்டான். கல்லாப்பட்டியில் இருந்த ஓனர் கேட்டார், என்னடா வச்ச தண்ணி கூட குடிக்காமல் அவ்வளோ வேகமாக கோவமாக போகிறானே, என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை முதலாளி, இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது, எழுந்து போட்டான்னா. அங்கே சரியில்லைன்னு தான் அவன் இங்கே வந்துக்கிறான். இங்கேயும் அங்கே சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? யார் யார் உள்ளத்துக்கு எது எது விருப்பமோ அதை பார்த்து தான் நம்ம செயல்படணுன்றது, அதுதான் மனம் தீர்மானிக்கிற உண்மைன்னு முல்லா கதையெல்லாம் சொன்னார், சூப்பு கதையும் சொன்னார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் வாங்கம்மா ஜெயஸ்ரீ. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால பேசின சசிகுமார் சார் வந்து பேசினாரு, எதிரணியில இருக்கிற அருண் ரொம்ப பொய் சொன்னாருன்னாரு. ஐயா தயவு செஞ்சு நம்பாதீங்க, அண்ட புழுக ஆகாச புழுக பேசிட்டு அவர் எங்க அணியில இருக்கிற ஒரு பொய் பேசினாருன்னு இப்படி பொய் சொல்லக்கூடாது. அவர் சொன்னாரு, ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் எழுதி இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உப்மாவா பிரியாணியாங்கிறத உங்க வீட்டுக்காரம்மாவோட மனசுதான் முடிவு பண்ணணும்னு சொன்னாரு. இன்னைக்கு நைட்டு நீங்க போய் சாப்பிட போறீங்களா இல்ல பட்னியா தூங்க போறீங்களாங்கிறத உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் தான் சார் தீர்மானம் பண்ணுது. உப்மாவா பிரியாணியாங்கிறது பிரச்சனை இல்ல, அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமாங்கிறது தான் எங்க பிரச்சனையே. கொடுக்கணுங்கிற மனசையே பணம் தாங்க ஐயா கொடுக்குது. இப்ப ஒருத்தர்கிட்ட நல்ல மனசு இருக்கு, ஆனா அவர்கிட்ட பணம் இல்ல. நீங்க போய் அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டு பாருங்க, என்கிட்ட கொடுக்கணும்னு என்ன இருக்கு, என்னால முடியாது, அதோ அங்க இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, உனக்கு தேவையான உதவி நீ அங்க போனா கிடைக்கும்னு. பணமே மனதை தான் கை காட்டுகிறது என்று சொன்னால் பணம் இல்லாமல் சேவையை செய்ய முடியுமான்னு தான் நாங்க கேட்கிறோம். எனக்கு யார் வேண்டும் என்பதை மனம் தீர்மானம் செய்கிறது. நான் யாருக்கு தேவை என்பதை பணம் தான் தீர்மானம் செய்து. இப்ப எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அதுக்கு கூட என் பாக்கெட்ல 500 ரூபாய் பணம் இருந்தாதாங்க கூட்டிக்கிட்டு போக முடியும். ஹாஸ்பிட்டல்ல போய் எங்க மாமியாரை காப்பாத்தணுங்கிற நல்ல மனசு இருக்கு டாக்டர், எங்க மாமியாருக்கு சிகிச்சை கொடுக்கணும்னா டாக்டர் செய்வாரா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. இல்ல சீரியல்ல கூட அப்படி காட்ட மாட்டான், அதுதான் கேட்கறேன். ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டு வந்தாருங்க ஐயா, தர்மம் பண்ணுங்கன்னு ஒரு பிச்சைக்காரர் வந்தாரு. நீங்க அவர் முன்னாடி இருந்து தட்டுல ஒரு 10,000 ரூபாய் பணம் போடணும்னு என் மனசுக்கும் ஆசைதான். ஆனா என் பாக்கெட்ல 10 ரூபாய் கூட பணம் இல்ல சாமி, அதனால நான் போட்டதா நீ கற்பனை பண்ணிக்கிட்டு போன்னு சொன்னா உன் கற்பனையை வச்சுக்கிட்டு நான் ஒரு காஃபி கூட குடிக்க முடியுமான்னு தான் கேட்பாரு. இதுவே நீங்க ஒரு 10,000 தூக்கி அவர் தட்டுல போட்டீங்கன்னா உங்க தலைமுறை 7 ஜென்மத்துக்கு வாழணும்னு வாழ்த்து சொல்லுறாருன்னா, ஒருவருக்கு பிச்சை போடணும்னா கூட நம்ம பாக்கெட்ல 10 ரூபாய் பணம் இருக்கணும்னு தான் சார் நாங்க சொல்றோம். ஐயா மனசை பத்தி பொதுவா சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கு, அது ஒருவேளை கொடுக்கலான்னு நினைக்கும், அடுத்த நேரம் கொடுக்க வேணான்னு நினைக்கும், அப்புறம் இவ்வளவு கொடுக்கலான்னு நினைக்கும். மனம் என்பது மாறிக்கிட்டே இருக்குங்க. ஆனா பணம் என்பது, மனம் ஒரு குரங்கு, பணம் ஒரு கிங்கு. கிங்கு பெருசா குரங்கு பெருசா இருந்தாங்க ஐயா நான் கேட்கிறேன். பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க, ஆனா மனம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒன்னே ஒண்ணுதான் செய்யும். நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு கற்பனை மட்டும் தான் செய்யும். கற்பனையை வச்சுட்டு என்னங்க ஐயா கோட்டையா கட்ட முடியும்? கருவறையிலிருந்து கல்லறை வரை எனக்கு சில்லறை தேவைங்கிறது தான் நடைமுறை வாழ்க்கையா இருக்கு.
இவங்க சொல்றாங்க பணம் தான் தேவைன்னு, ஆனா மனம் தான் தேவைன்னு. ஆனா அந்த அணியில நித்யபிரியா உட்கார்ந்து இருக்கிறது தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பெண்ணா இருந்த நித்யபிரியா எதுக்கு மனசுதான் வேணும்னு அங்க போய் உட்கார்ந்தாங்கன்னே தெரியல. வீட்டுல கூட பாருங்க, அஞ்சரை பெட்டியில தொடங்கி எல்லா இடத்துலயும் பணத்தை சேர்த்து வைக்கிறவங்க பெண்களா தாங்க இருக்காங்க. ஏன்னா அதுதான் நம்முடைய தேவைக்கு உதவுங்கிறத பெண்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கு. இப்போ பெண்கள் ஒரு சேலை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல கூட பணத்தை எப்படி தெரியுமா மிச்சப்படுத்துவாங்க? 5 வருஷம் அந்த சாரியை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பட்டு சேலை 5 வருஷத்துக்கு பிறகு அழகா அந்த குழந்தைக்கு பாவாடை சட்டை தைச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த குழந்தை பாவாடை சட்டை தச்சு முடிச்சிருச்சுன்னா பட்டு பாவாடையில இருந்து பட்டு ஹேர் பேண்டையே ரெடி பண்ணுவாங்கன்னு சொன்னா, சேலையில கூட பணத்தை மிச்சம் பிடிக்கிற விஷயத்தை பெண்கள் செய்வாங்க. ஆனா அப்ப கூட பாருங்கய்யா, அந்த வேஸ்ட் இருக்குல்ல, அது வேஸ்டா தான் போகுது. ஏம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, வேட்டி வீணா போனதுன்னு சொல்லாதீங்க. நான்லாம் வில்லேஜில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் தாத்தா வேட்டியை கட் பண்ணி போட்டு தான் எங்கள் பாட்டி இட்லி சுட்டுது. அந்த கடந்த காலத்தெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு ஆனந்தமான வாழ்க்கை நீ வராதுமா. ஆனா அதனாலதான் நிறைய வைரஸ் எல்லாம் பரவுதுன்னு நினைக்கிறேங்கய்யா. அவர் சொன்னாரு, ரத்த தானம் பண்ணதை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. உண்மையாகவே அந்த ரத்த தானம் செஞ்சவர் இருக்கிற திசையை நோக்கி நான் வணங்குறேன், மதிக்கிறேங்கய்யா. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ரத்தம் கொடுக்கணுங்கிற மனசோட இருக்கவர் மட்டும் வந்து நின்ன ரத்த தானத்தை நிறைவு பண்ணிட முடியுமா? அப்படியே தூக்கி ஒருத்தருக்கு ஏத்த முடியாதுங்க. அது முதல்ல என்ன பிளட் குரூப்னு கண்டுபிடிக்கணும். அது அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாம் வாங்கணும். இதையெல்லாம் பணம் இல்லாமல் சாத்தியமாக உங்களால செய்ய முடியுமான்னு தான் கேட்கிறேன். அவர் சொன்னாரு, அவ்வை புலவர் இதை சொன்னார்னு. எங்களுக்கும் ஒரு புலவன் ஒரு பாட்டு எழுதாமையா இருக்காரு. அன்ன சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நட்டல், அண்டம் யாவிலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று எங்கள் புலவனும் பாடி இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கல்விக்கு உதவணும்னு சொன்னா ஒரு நோட் புக் வாங்குறதுக்கு கூட 30 ரூபாய் கையில காசு இருக்கணும் சார். ஒரு பெண்ணை வாங்கி நீங்க தானம் பண்ணணும்னா கூட உங்க பாக்கெட்ல 10 ரூபாய் பணம் இருக்கணும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. 2 கரம் கூப்பி கடவுளை தொழுவதை விட 2 கரம் நீட்டி உதவி செய்யுங்கள். நீங்களே கடவுளாக தெரிவீர்கள் என்றால் கொடுப்பதற்கான வாய்ப்பை மனதை விட பணம் தான் கொடுக்கும் என்கிற காரணத்தினால் சேவைக்கு பெரிதும் தேவை பணமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நித்யபிரியா அவர்கள். அந்த வானத்தை போல மனம் படைத்த ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும் பனித்துளியை போல குணம் படைத்த நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மிக பணிவான மாலை வணக்கம். அற்புதமான ஒரு தலைப்பு, அதுவும் ஒரு சிறப்பான இடத்துல பேசுறோம். அதுவும் முன்பாக பேசின அருண் அவர்கள் ரொம்ப சிறப்பா ஒன்று சொன்னார். ரொம்ப நல்ல மனசு அவருக்கு. நாங்க பேசின பிறகு எங்களுக்கு பேமெண்ட்டே கொடுக்க கூடாதான், எங்களுக்கு 2 கைத்தட்டு மட்டும் கொடுக்கணுமா. ஆனா எங்க நடுவரை பத்தி அவருக்கு தெரியல. அவரு ரொம்ப நல்ல மனசுக்காரர். உங்களை விட அதிகமா பேமெண்ட் எங்களுக்கு கொடுப்பாரே தவிர கம்மியா கொடுக்க மாட்டார். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இப்படி பணம் அதிகமா கொடுப்பாங்களா மாட்டாங்களான்ற பண நிறைவு பிரச்சனை உங்களுக்கு. ஆனா இங்க வந்திருக்கிறவங்க எதுக்காக சார் வந்திருக்காங்க? பணத்துக்காக வந்திருக்காங்களா? இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லைங்க, தானா சேர்ந்த கூட்டம், தர்மத்துக்காக சேர்ந்த கூட்டம் சார். நீங்கள் பண நிறைவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு மன நிறைவான பட்டிமன்றத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோமேன்ற சந்தோஷம் அவங்களுக்குங்க. அடுத்ததா ஜெயஸ்ரீ, உடான்ஸ்லயும் உடான்ஸ், உருட்டுலயும் உருட்டு, அப்படி ஒரு உருட்டு. எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? மனம் ஒரு குரங்கு, ஆனால் பணம் என்பது கிங்கு. இவங்க தான் இந்த மாதிரியான பழமொழியில ஜெயஸ்ரீயால மட்டும்தான் பேச முடியும். ஆனா உண்மையான பழமொழி என்ன தெரியுங்களா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர பணம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு எங்கேயும் சொல்லலைங்க. பட்டை நாங்கள் 2ஆக கிழிப்போம், அதை 4ஆக கிழிப்போம், 8ஆக கிழிப்போம். உண்மையாவே இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லுங்க, பட்டு புடவை எடுத்தோம்னா அது 10 வருஷத்துக்கு நாங்க துவைக்க மாட்டோம். உண்மையா இல்லையா? அதுக்கு ஒரு மனசு வேணுங்க. ஏன் தெரியுமா பெண்கள் நாங்க பட்டு புடவையை துவைக்க மாட்டோம்? பட்டு புடவை சாதாரணமா கிடைக்குதா சார்? கணவர் கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, பாடுபட்டு, கடன்பட்டு, அதுல கணவருடைய வேர்வை துளி பட்டு 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 அந்த நாங்க பட்டை வாங்கறதுனால
கணவருடைய வாசம் அதுல இருந்து போக கூடாதுன்றதுனால தான் சார் நாங்க துவைக்க அவன் மாட்டோம். கடனை வாங்கிட்டு ரூட்டை மாத்தியும் போறானா அது தெரியல. ஏமா பணம் பத்தும் செய்யும் நாங்களே அப்படின்னாங்க. ஐயா, பணம் பத்தும் செய்யும், ஆனா அது நல்லது செய்யுமா இல்லை கெட்டதை செய்யுமான்றது அது யார் கையில் இருக்கிறதோ அவர்களுடைய மனநிலைமையை பொறுத்ததுங்க. எது செஞ்சாலும் சில பேர் திருப்தி அடைய மாட்டாங்க. நம்ம ஜெயஸ்ரீ மாதிரி நகை கடையை வாங்கி கொடுங்க, அதுல ஏதாவது குறை சொல்லுவாங்க. ஆனா உண்மையில் பொன் நகையில இல்லைங்க அழகு, புன்னகையில் தான் இருக்குது அழகு. அந்த புன்னகை பத்தி சார்லி சாப்ளின் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவார். என்னுடைய வலி சிலருக்கு சிரிப்பை உண்டாக்கலாம், ஆனால் என்னுடைய சிரிப்பு யாருக்கும் வலியை உண்டாக்க கூடாதுன்னு பாருங்க. அப்படி நம்மளுடைய புன்னகையால கூட அடுத்தவங்க மனசு நோக கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த வரியை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு உண்மையாகவே எப்பொழுதும் நடுவர் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவார். காரணம், தன்னுடைய நகைச்சுவையின் மூலமாக யார் மனதையும் புண்படுத்தாத ஒரு நல்ல மனிதர்கள் எங்களுடைய நடுவர். ஐயா, இவங்களாம் வாழ்க்கையில எது மகிழ்ச்சி நினைக்கிறீங்க ஜெயஸ்ரீ? அம்பானி மாதிரி ஒரு பணக்காரர் நமக்கு துணையாக இருக்கிறது மகிழ்ச்சியா? இல்லைங்க, அன்பான கணவர் நம்ம வாழ்க்கையில அமைகிறது தாங்க மகிழ்ச்சி. தங்கம் வாங்கி தர கணவர் தான் எல்லா பெண்களுக்கும் பிடிக்குமா? இல்லைங்க, தன்னையே தங்கம் மாதிரி பாதுகாப்பா பாத்துக்கிறாரு பாருங்க, அவரை தான் பிடிக்கும். ஆடி கார்ல போறது சந்தோஷம் நினைச்சுக்கிறீங்களா? இல்லைங்க, ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு வாழ்க்கை வாழறோம் பாருங்க, அதுதாங்க உண்மையில சந்தோஷம். இங்க நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க. பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறீர்கள், ஆனா பிள்ளைகளோடு வாழ்கிறீர்களான்னு கேட்டா இல்லைங்க. காரணம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும், பிள்ளைகள் கிட்ட நேரத்தை செலவழிக்கிறது இல்ல. 2 குழந்தைங்க பேசிக்கிச்சான். ஒரு குழந்தை பணக்கார குழந்தை, இன்னொரு குழந்தை ஏழை குழந்தை. பணக்கார குழந்தை சொல்லிச்சான், எங்க அப்பா அமெரிக்கால இருக்காரு, எனக்காக நல்ல விலை உயர்ந்த பொம்மைங்களை அனுப்பி விட்டுருக்காரு, நான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த பொம்மைங்களோட போய் ஜாலியா விளையாடுவேன்னுச்சான். அதை கேட்ட ஏழை குழந்தை சொல்லிச்சான், அப்படியா, என்கிட்ட பொம்மைலாம் கிடையாது, ஆனா நான் பள்ளிக்கூடத்தை விட்டு போனேன்னா எங்க அப்பாவே எனக்காக பொம்மையாக மாறி என் கூட விளையாடுவாருன்னு சொன்னா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தால் அந்த தந்தையோடைய அன்பை வாங்க முடியும், அந்த பிள்ளையினுடைய மழலை சொல்லை நம்மால கேட்க முடியுங்க. நீங்கள் 10,000 கோடி கொட்டி கொடுத்தாலும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்மால் வாங்கவே முடியாதுன்னு சொன்னா பணத்தால எல்லாமே வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. பிள்ளைகளை மண்ணுல விளையாட விடுறீங்களாம்மா? நீங்க மண்ணுல விளையாடினா பையன் கை அழுக்காயிடுமா. நீங்க விலை உயர்ந்த டேப் வாங்கி தரீங்க, போனை வாங்கி தரீங்க, பிள்ளை அது கூட விளையாடணும்னு நினைக்கிறீங்க. மண்ல விளையாடினா கைதான் அழுக்காகும், ஆனா செல்போன்ல விளையாடினா குழந்தையோடைய வாழ்க்கையே அழுக்காயிடுமே. இதை உங்கள் பணம் தானுங்க கெடுக்குது. ஐயா, நிறைய பேர் நினைக்கிறாங்க உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் யாருங்க? சொத்து சுகம் வச்சிருக்கிறவங்களா? இல்லைங்க, படுத்த உடனே நிம்மதியா தூங்குறாங்க பாருங்க, உலகத்திலேயே மிகச்சிறந்த பணக்காரர் அவர்கள் தானுங்க. ஐயா, இந்த பணம் இருக்கிறவங்க லாப நஷ்ட கணக்க நிறைய பார்ப்பாங்க, ஆனா இந்த நல்ல மனம் இருக்கிறவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்காக சேவை செய்வாங்க. இறுதியாக நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன் நடுவர் அவர்களே, நிறைய பேரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறத ரொம்ப ஒரு ஏழ்மையின் ஒரு அடையாளமாக பாக்குறாங்க. ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிப்பது என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம்ங்க. அப்படி புதுக்கோட்டை மாவட்டத்துல ஜெயலட்சுமின்ற பொண்ணு ஒரு பள்ளியில அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. நாசாவில் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது ரொம்ப ஏழ்மையான பெண் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு நிதி உதவி யாரும் பண்றதுக்கு இல்லை. அப்பொழுது ரோட்டரி கிளப் மாதிரி பல முன்னணி அந்த உதவிக்காரங்கள்லாம் உதவி செஞ்சு அந்த பொண்ணுக்கு நாசாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இருந்தாலும் இன்னும் பல நிறுவனங்கள் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஜெயஸ்ரீ மாதிரி ஆளா இருந்தா என்ன கேட்டிருப்பாங்க? தன்னுடைய வீட்டினுடைய வசதியை மேம்படுத்தணும்னு கேட்டிருப்பாங்க. ஆனா ஜெயலட்சுமி கேட்டது என்ன தெரியுங்களா? என்னுடைய ஊர்ல யாரோடைய வீட்லயும் கழிவறை வசதி கிடையாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யறதா இருந்தா எங்க ஒட்டுமொத்த ஊருக்கும் கழிவறை வசதி செஞ்சு தரணும்னு ஜெயலட்சுமி வைத்த கோரிக்கையின் காரணமாக 126 வீடுகளுக்கும் அடிப்படை வசதி கிடைச்சதுன்னு சொன்னா, பணம் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருந்தாலும் அது தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்ன்ற அந்த மனம் தாங்க அவர்களுடைய ஒட்டுமொத்த ஊரினுடைய முன்னேற்றத்துக்கும் காரணமாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சேவை என்பதுதான் மிக முக்கியம் என்று சொல்லி நல்ல மனமுள்ள நடுவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பின்தங்கி இருக்கக்கூடிய பல அரசு பள்ளிகளை எல்லாம் தத்தெடுத்து கொண்டு ரோட்டரி சங்கம்தான் அந்த பள்ளியை பாதுகாத்து வருகிற வரலாறும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற வரலாறு. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஒரு 45 நிமிடங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. 45 நிமிடம் நிறைவடையுது. நான் ஒரு ஆளே 1.5 மணி நேரம் பேசுகிறவன். என்ன நான் கட்டுப்படுத்திக்கிட்டு நான் சுருக்கிக்கிட்டு, ஏன்னா இங்கே முன்னாள் ஆளுநர் பெருமக்கள் நிறைய பேரை நான் மேடையில் பார்த்தேன். அந்த முன்னாள் ஆளுநர் பெருமக்கள் அனைவரும் அவரவர்கள் பொற்காலத்தில் என்னை அழைத்து அந்த மேடையில் பேச வைத்திருக்கிற பெருமைக்குரியவர்களும் நான் எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் பல மேடைகளில் சந்தித்தவன். இருந்தால் இந்த காலத்தின் அருமை கருதி அந்த கட்டளைக்கு உட்பட்டு இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் சுருக்கமாக நிறைவு செய்திருக்கிறோம். இதிலே அவரவர்களுடைய நிலையிலிருந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். இங்கே சேவைக்கு தேவை பணமா மனமா என்பது தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் எல்லாமே சேவைகளை எதிர்பார்க்கிற காலம். ஆனால் பணத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்கிறது. பணத்துக்குன்னு வலிமை இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் பணம் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளலாமே தவிர அதனுடைய பயன்பாடு என்பது எல்லா சர்வதேசத்துக்கும் அது பொருந்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிற அழகை நாங்கள் பல நாடுகளிலே பார்த்துருக்கிறோம். இப்போ கோயிலுக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முந்தி நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே என்னுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவேன். அந்த ஐயருடைய தட்டில் போடுறதுக்குன்னு ஒரு 5 ரூபாயை மடித்து தனியாக வச்சுருந்தேன். நமக்கு இந்த பணம் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்ற மனம் சொல்லுது. அதனால் 5 ரூபா நோட்டை தனியாக மடித்து வச்சுருந்தா அது பக்கத்தில் 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு தனித்தனியாக வச்சுருக்கிறேன். இடையில செல்ஃபோனை வச்சு எடுத்ததுனால இது அப்படியே மாறி போச்சு. அவருக்கு ஓட வேண்டிய அந்த 5 ரூபாயை தேடுறதுக்குள்ளே அவர் டென்ஷன் ஆகி எதிரில் இருக்கிறவங்க 3வது ஆள்கிட்ட போய் கற்பூர தீபாரதனையை காட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த 5 ரூபாய் அவருக்கு தட்டில் போடுறதுக்கு வச்சுருந்ததுக்கு சிக்கிக்கிட்டுது. அதை எடுக்கிற நேரத்தில் முன்னாடி இருந்த 500 ரூபாய் எகிரி அந்த 3வது ஆள்கிட்ட போய் விழுந்தது காலில். அந்த மனுஷன் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இந்த 500 ரூபாய் நம்மது இல்லைன்னு சொல்லி இது எங்கேருந்து யாருதோன்னு சொல்லி அதை எடுத்து ஐயருடைய தட்டில் போட்டார். உடனே ஐயர் என்ன பண்ணார், செத்த எங்கேயோ இருங்கன்னு சொல்லி பெருமாள் கழுத்தில் இருந்த மாலையை கொண்டாந்து அவருக்கு போட்டார். அந்த 500 என்னது? இந்த 500 நானே சந்தோஷமாக கொடுத்துருந்ததுன்னா என் மனம் அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்ததுன்னா அந்த மரியாதை எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நான் அதுக்கு கொடுக்க மனம் இல்லாததுனால அந்த பெருமையும் சிறப்பும் அந்த மனிதனுக்கு போச்சு. ஆகையினால பணம் என்பது இருக்கிற இடத்துல அவருக்கும் மதிப்பு, கொடுக்கிற இடத்துல பெறுபவருக்கும் மதிப்பு. எந்த இடத்திலும் மதிப்பை தேடி தருகிற ஒரு மகத்துவம் பணத்துக்கு இருக்கிறது. ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறான், 10 ரூபாய் டிக்கெட்டுங்க. கண்டக்டர் என்னதான் வேண்டியிருந்தாலும் 1 ரூபாய் குறையுதுன்னா இறங்கிடுன்னுவான். ஏன்னா 9 ரூபாய் இருந்தும் பயனில்லை. அந்த இருக்கிற 9 ரூபாயினுடைய மதிப்பை தீர்மானிப்பதே இல்லாத 1 ரூபாய் தான் என்றால் அதுதான் பணத்தினுடைய மதிப்பு. அதனால்தான் செய்க பொருளைன்னு திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். பொருளிலார்க்கு இவ்வுலகு இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகில்னு பணத்தையும் மனத்தையும் ஒரே குரல்லையும் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, ஒரே செய்தி, ரசிப்பதற்கு மனம் தேவை, மகிழ்ச்சிக்கு மனம் தேவை, வசதிக்கு பணம் தேவை. வாழ்க்கையில் வசதிக்கு பணம் தேவை சார், மகிழ்ச்சிக்கு மனம் தேவை. அன்றைக்கி ஒரு மேனேஜர்கிட்ட போய் ஒரு அசிஸ்டன்ட் லீவ் லெட்டர் கொடுக்குறாரு. சார், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கடும் சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவ் வேணும்னா. மேனேஜர் மிரண்டு போட்டார். சார், என்ன சமாதானம் தூது வரா நீ, எங்கேயோ நடக்கிற சண்டைக்கு உனக்கு எதுக்கு லீவுன்னு. சார், போன வாரம் என் சம்சாரத்துக்கு எனக்கும் பிரச்சனை, சமாதானம் ஆகிறதுக்கு 1 நாள் லீவ் வேணும்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுரா நீங்கள், அதனால் இப்போ பெரிய சண்டைக்கு நான் லீவு கேட்குறேன்னா. மேனேஜரே சிரிச்சிட்டார். சார், சிரிப்பதற்கு பணம் தேவையே இல்லை சார், மகிழ்ச்சி அடைவதற்கு பணம் தேவையே இல்லை சார். என் பாக்கெட்டில் பணம் இருந்தால் தான் நான் சிரிப்பேன், பாக்கெட்டில் பணம் இருந்தால் தான் ரசிப்பேன்றதுனே இல்லை சார். நான்லாம் ஆசிரியர் பணியில் இருந்தவன். ஐயா, நம்முடைய ரொட்டேரியன் நாசர் ஐயா அவர்கள் காலத்தில் என்னை கூப்பிட்டு மிக பிரம்மாண்டமான மேடையில், நான் ரொட்டேரியன் கண்ணா அவர்கள் பொற்காலத்தில் பெரிய அந்த மண்டல மாநாட்டிலே என்னை கூப்பிட்ருக்காங்க. நான் என்னுடைய ரசனைகள்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன், வகுப்பறை அனுபவங்கள்னு. அப்படி நாங்கள் எல்லாம் ரொம்ப ரசிப்பதற்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்று எதுவுமே இல்லை சார். சமீபத்தில் நான் ராஜீவ்காந்தி ஆராய்ச்சி மையம் இருக்குதுல்ல, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில், அங்கே 350 ஆங்கில ஆசிரியர் பெருமக்களுக்கு 1.5 மணி நேரம் மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்தேன். ஏன்னா அவங்கள தயார் பண்ணாலே போதும், மாணவன் தயாராகிடுவான். அவங்கள நான் தயார் பண்ணும்போதே என்னை கூப்பிட்டுன்னு போன டெப்டி இன்ஸ்பெக்டர் உள்ளே இட்டுன்னு போய் சாப்பாடெல்லாம் போட்டு என்னை ஒரு ரூமுக்கு போய் தங்க சொன்னார். சார், அதோடு விட்டுட்டு போயிருக்கலாம் அவர்.
என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே தான் சார், இந்த அறையில் தான் மன்மோகன் சிங் வந்து தங்கினாரு, நீங்கள் இங்கே தங்குன்னார். அவர் இப்போ தான் போய் சேர்ந்தார். எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. நான் தங்குற ஐடியாவில் வரல சார், நான் அப்படியே புறப்படுறேன்னு நான் காரில் வந்து உக்காந்துட்டேன். ஏன்னா எதையும் எளிமையாக ரசனையாக ரசிங்க சார். உறவுகளும் நண்பர்களும் நமக்கு நெருங்கி வரணும்னா அந்த ரசனை. இன்னொருவனுடைய குறையை பார்ப்பது கூட மனம்தான் பார்க்கும். அப்பொழுதுதான் பணம் கூட அதற்கு உதவி செய்ய முன் வரும். என்றால் பணமும் தேவை, மனமும் தேவை. இதில் பணம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியவே முடியாது. அதனால்தான் சென்றிடுவீர் எட்டத்திற்கும்னு பாரதி சொன்னான். செய்க பொருள் என்ற பொருளை முதல் தேடு, பொருள் செய்தல் முதல் கடன் அப்படின்னா பாரதி. ஏன்னா வறுமையில் வாழ்ந்த அவனுக்கு தான் தெரியும் அந்த பணத்தினுடைய அருமையும் பெருமையும். ஆகையினால் அன்புக்குள்ளே, வீட்டை தீர்மானிப்பதும் பொருளாதாரம், ஒரு நாட்டை தீர்மானிப்பதும் பொருளாதாரம் என்றால் பொருள்தான் ஆதாரம் என்பதனால் சேவைக்கு தேவை பணமே என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். இவர்கள் ஆனால் பணம் இருந்துட்டா போதுமா சார்? பணம் இருந்தால் போதுமா? நான் இப்போ ரோட்டரி குடும்பத்தில் இருக்கிற உண்மையிலே சொல்கிறேன், கடவுள் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்துருக்கிறார், எல்லா வளங்களையும் கொடுத்துருக்கிறார் சார். எல்லாம் இப்போ ஒரு இஸ்லாத்தை பற்றி சில செய்திகள் சொன்னார். உண்மையிலே சொல்கிறேன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயர்கள் 99 திருப்பெயர்களில் ஒரு பெயர் அர் ரஹ்மான் என்பது ஒரு பெயர், அர் ரஹீம் என்பது இன்னொரு பெயர். அர் ரஹ்மான் என்றால் அன்பாளன் என்ற அர்த்தம், அர் ரஹீம் என்றால் கருணை உள்ளவன் அர்த்தம். அப்போ ஆண்டவனுடைய பெயரே கருணையாளன். அதே தான் நம்முடைய பெருமாளுடைய 4000 திவ்ய பிரபந்தமும் சொல்லுது, பெரிய புராணமும் சொல்லுது, அத்தனை 12 திருமுறைகளும் சொல்லுகிறது. என்றால் இறைவனே அன்புக்கு ஆட்பட்டவன் என்று சொன்னால் அந்த அன்பு என்பது மனிதனை அடையாளப்படுத்துவது. அந்த அன்பு என்பதுதான் மனதில் குடியேற வேண்டும். மனம் இருந்தால்தான் அந்த பணத்துக்கு கூட ஒரு மதிப்பும் மரியாதையும் பெருமையும் இருக்கிறது என்று மனம் என்ற அணியை பேற்றியவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொன்னாங்க. மார்க்கம் என்பது பல வழிகள். நான் மட்டும் அனுபவிக்கிறதுக்கு பணம் தேவை, ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு மனம் இருந்தால்தான் நான் கொடுக்க முடியும். இன்னொன்றை நான் நினைவுபடுத்துகிற நேரத்தின் அருமை கருதி, 5 விரல்களால் அடுத்தவர்களுடைய கைகளை குலுக்கி மகிழ்ச்சியை தெரிவிப்பதை விட ஒற்றை விரலால் ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைத்து பாருங்கள், அங்குதான் சேவையே பிறக்கிறது. என்றால் ஆண்டவனுடைய காட்சியே அங்குதான் தெரிகிறது. என்றால் அதுதான் சேவைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு. இன்னும் சொல்ல போனால், பணத்தை என் தேவைகளுக்கு நான் பூர்த்தி செய்தால் என் மனம் மகிழ்ச்சி அடையும், என் மனதில் நான் குடியிருப்பேன். நான் மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அவசிய தேவைக்கு, ஆபத்து காலத்துக்கு என் பணத்தை அவர்களுக்கு கொடுத்து உதவினால் காலம் முழுவதும் அவர்கள் மனதில் நான் குடியிருப்பேன். இதுதான் சேவைக்கு கிடைக்கிற மரியாதை, பெருமை என்று சொன்னால் மனம் என்பதும் லேசானது அல்ல. அதனால பணத்துக்கு ஒரு 50%, மனசுக்கு ஒரு 50% கொடுக்கலாமான்னா இதுக்காயா உன்னை கூப்பிட்டோம், இதில் நாங்களே ஒருத்தர் தீர்மானம் பண்ண மாட்டோமான்னு நினைக்கப்படாதுன்றதுனால ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த கேள்விக்கு ஒரு விடை ஒரு மகாபாரதத்தில் இருக்கு. பிறந்த காலத்திலேயே தாயினுடைய அரவணைப்பு, தந்தையினுடைய பாதுகாப்பு, உறவுகள், நண்பர்கள் எல்லாவற்றையும் இழந்த ஒருவன், எல்லா செல்வாக்குகளையும் இழந்தவன், குலம் எது, கோத்திரம் எது, ஜாதி எது, மதம் எது என்று தெரியாமலே ஒரு மனிதனாக, ஒரு அதிரதன் என்ற தேர்ப்பாகனுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு பிள்ளை, குடைவள்ளல் என்று உலகமே பிரகடனப்படுத்தி பாராட்டப்படுகிற ஒருவன் மரணத்தின் தருவாயில் இருக்கிற போது அவன் செய்த புண்ணியத்தையும் தானமாக பெற்ற பெருமான் 16,000 வடிவங்களை விஸ்வரூபம் எடுத்து சங்கு சக்கர கோலத்தோடு எதிரில் நின்று, கர்ணா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டபோது அவன் கேட்ட வரம் உலகத்தையே அதிர வைத்தது. எனக்கு செல்வம் வேண்டாம் கடவுளே, எனக்கு நல்ல மனதை கொடு. காரணம், செல்வத்தை நான் சம்பாதித்து விடுவேன், மனம் நான் சம்பாதிக்க முடியாது, நீ தருவது என்று கர்ணன் உரைத்த உரையை இந்த மன்றம் கையில் எடுத்துக்கொண்டு கடவுளிடத்தில் கூட, அல்லாவாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், ஈசனாக இருக்கட்டும், நீங்கள் வணங்குகிற தெய்வம் எதுவாக இருக்கட்டும், பணத்தை கேட்க வேண்டாம். பணம் நாம் சம்பாதிப்பது. மனதை கேளுங்கள். மனம் இறைவன் தருகிற வரப்பிரசாதம்.
மனம் இருந்தால்தான் மார்க்கங்கள் பலவாகும் என்பதனாலே அந்த மனம் நிறைந்திருப்பதனால்தான் ஒவ்வொரு ரொட்டேரியனும் தங்களுடைய பணத்தை அவசியத்துக்கும் ஆபத்து காலத்துக்கும் அடுத்தவர்களுக்கு உதவிக்கரத்தை நீட்டி ஈகை பண்பை காப்பாற்றி வருகிற சொந்தங்களாக நீங்கள் விளங்குகிற காரணத்தினால் நீங்கள் தப்பாக நினைக்கலாம், உங்களுடைய புண்ணிய கணக்கிலே அது எழுதப்பட்டிருக்கக்கூடிய பெருமைக்கு உரியது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி, ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு காசும் அது புண்ணிய கணக்கிலே இறைவனுடைய ஏட்டிலே எழுதப்படுகிற ஒரு நிலை என்பதையும் உணர்ந்து குடும்பத்தோடு நீங்கள் இதற்காக உதவிக்கரத்தை நீட்டுகிறீர்கள் என்றால், அத்தனை ரோட்டரி குடும்பத்தை நம்முடைய சேர்மன் உள்ளிட்ட நம்முடைய கவர்னர் உள்ளிட்ட ஆளுநர் பெருமக்கள் அத்தனை பேருடைய குடும்பத்தையும் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்து தீர்ப்பளிக்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை, கண்ணில் நல் அகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்ற ஞானசம்பந்த பெருமானுடைய தேவார திருப்பாடலை மையப்படுத்தி உங்கள் குடும்பம் வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழிய 100 ஆண்டுகள் என்று 150 திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேக வர்ணனை செய்தவன் என்ற பெருமையோடு உங்களை நான் வாழ்த்தி, அன்புக்குரியவர்களே, பணம் நாம் சம்பாதிப்பது, மனம் இறைவன் தருவது. நாம் ஈட்டுவதை விட இறைவன் தருவதுதான் உயர்ந்தது என்பதனால் அந்த உயர்ந்த ஒன்றை பெறுவோம் என்று சொல்லி, சேவைக்கு தேவை பணம் உதவி செய்யும், பணம் காரணமாக இருக்கும், அதை பயன்படுத்துவதே மனம்தான் என்பதனால் மனமே என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நல்ல மனங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா, நிறைய இடத்துல நாங்க பார்த்துருக்கோம், இந்த மாதிரி பட்டிமன்றத்துல ரெண்டுமே முடிவளித்து மக்கள் மனசை சம்பாதிப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப அழகா ஒரு அன்பான முடிவு, அழகான முடிவு அளித்திருக்கீங்க. புலவர் ராமலிங்கம் மற்றும் அவரது அணிக்கு பலத்த கரகோஷம் எழுப்பி மகிழ்விப்போம். சகோதரி நித்யபிரியா, சகோதரி ஜெயஸ்ரீ அவர்கள், சகோதரர் சிவகுமார் மற்றும் அருண் மிக அருமையாக பேசுனீங்க. We are wishing you all the best from the MCDs. Thank you so much.